स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ராம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆத்மா ராமம், தன்னிலேயே ரமித்திருத்தல், நிலவரம் எப்படி இருந்தாலும் உள்ள கலவரம் இல்லாத நிலை, இதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம், தன்னை பற்றி சரியான அறிவு அப்படின்னு சொன்னோம். அந்த அறிவை பெறுவதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளணும், நம்மளை அதிகாரி ஆக்கிக்கணும். அந்த ஞானத்துக்கு ஞான அதிகாரி ஆக்குவதற்கு நம்ம கர்மயோகம்ன்ற ஒரு நிஷ்டை, வாழ்க்கை நிஷ்டையை கடைபிடித்து போகலாம். பகவான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, 2 நிஷ்டைகள் வகுத்து இருக்குப்பா. பிரம்மச்சரிய பருவத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக வாழும் பொழுது கர்மயோகியாக அவர் வாழ்வார். கர்மங்களை கடைபிடித்து கர்மயோகியாக வாழ்ந்து அப்புறம் வானப்பிரஸ்தன்ட்டு ஒரு முதிய காலம் வந்ததுக்கப்புறம் குடும்பத்துலேருந்து நீங்கி இருந்து உபாசனைகள் செய்து அப்புறம் சந்நியாசம் எடுத்து குருவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று அப்புறம் சந்நியாசம், சர்வ சந்நியாசம், நான் எனதுன்றதே விடுறோம் சந்நியாசம். இன்னொரு அவர் சொன்ன வாழ்க்கை நிஷ்டை பிரம்மச்சரிய பருவத்திலிருந்தே சந்நியாசமாய் எடுத்துக்கிறார் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதம். அந்த சந்நியாசத்திலையும் அவர்கள் குருவை அடைந்து ஞானம் பெற்று சந்நியாசம், சர்வ நான் எனதுன்றது எல்லாம், இந்த உடலே நான் இல்லைன்னு விடும் அந்த சந்நியாசம், இதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மோட்சம்ன்றது இறந்ததுக்கப்புறம் எங்கேயோ போகிறது கிடையாது, ஏதோ ஒரு நிலை கிடையாது சொல்லிட்டோம். சில பேர் சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் எது சூட்டபிளோ அதை எடுத்துக்கிறாங்க, நீங்கள் என்ன இதில் மட்டும்தான் மோட்சம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஒரு காரணம் இல்லாமல் சொல்லலை. சும்மா நம்ம நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் அப்படின்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மோட்சம் அப்படின்னாலே விடுதலை, துக்க நிவாரணம்னு சொல்லிட்டோம். துக்கத்துக்கு காரணம் என்னன்னு துக்கத்துக்கு காரணம் என்னன்னு யோசிச்சா, அடிப்படையில் நம்ம விசாரித்து உள்ளே போகணும். உள்ளே போகும்போது 3 விஷயம் நம்ம எல்லாருக்குமே துக்கத்துக்கு காரணமாக இருக்கும். இப்போது இதை விளக்குறதுக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம். இப்போ ஒருத்தருக்கு பல்வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுறோம், அதுக்கு நிவாரணம் தேடி பல்வலி இல்லாத நிலைக்கு நான் திருப்பி போய்க்க பார்க்குறேன். கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அந்த கோபம் வந்ததுக்கான காரணத்தை எப்படியாவது நீக்கி கோபம் இல்லாத நிலைக்கு நான் போய்க்க பார்க்குறேன் இல்லையா. அப்போது எப்போவுமே நான் அல்லாதது என் மேலே வரும் பொழுது என்னால் அதை சேர்க்க முடியல, நான் என்னோட ஸ்வரூபத்துக்கு நான் போய்க்க பார்க்குறேன், அதுதானே. இப்போது எல்லாருமே எந்த 3 விஷயத்தை நம்மளால் அக்செப்டே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நான் செத்து போயிடுவேன், அக்செப்டபிளே கிடையாது. ஒரு எறும்பு கூட கையை கிட்ட எடுத்து போனால் ஓடுது. இந்த உயிரை நான் எப்படியாவது தக்க வச்சுக்கணும், நான் இல்லாமல் போகக்கூடாது, இதுதான். ஈவன் சூசைட் பண்ணிக்கிறவங்க கூட உங்களுக்கு இறந்து போகிறதல் விருப்பமானு கேட்டால் கிடையாது, அதை தெரியாமல் ஒரு சொல்யூஷனாக நினச்சிடுறாங்களே தவிர யாருக்குமே இறந்து போதல் அது அன்அக்செப்டபிள். 2வது என்ன நம்மளுக்கு அன்அக்செப்டபிளாக இருக்குது அப்படின்னா, துக்கம், என்னுடைய தோல்வியோ இழப்போ, எந்த ஒரு இழப்போ துக்கத்தை தருது, துக்கம் எனக்கு அன்அக்செப்டபிளாக இருக்குது. யாருமே துக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறதே கிடையாது. துக்கத்துக்கு நிவாரணம் தான் எல்லாரும் தேடும். சுகமாக இருக்கிறது, நான் செத்து போகக்கூடாது, சுகமாக இருக்கணும், இதுதான் எல்லாருக்கும்.
மூணாவது என்ன எல்லாரும் அன்அக்செப்டபிளாக இருக்குன்னா, நான் அறியாதவனாக இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படிலாம் இல்லைங்க, நான் எப்படா ஸ்கூலை முடித்து காலேஜை இந்த புக்கெல்லாம் எனக்கு ஒத்து வர, எனக்கு படிப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. அப்படியா? ஒன்று சொல்லுவோம், ஒருத்தனுக்கு நீண்ட வாழ்வு இல்லை, இறப்பே இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்புறம் எல்லா சுகமும் கொடுத்துட்டோம், இந்த வீட்டில் இருக்கான். வெளியில் யாரோ பட்டாசு திடீர்னு வெடிக்கிறாங்க, இன்னும் எதுக்கு வெடிக்கிறாங்க தெரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் ஃபோனில் ஏதோ, அப்படியா, சரி, யாரோ பக்கத்தில் பேசுகிறாங்க, என்ன விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது. நான் அறிவதுக்கு ஆசை இல்லைன்றவன் தான் ஃபோன் எந்நேரமும் இப்படி எதையாவது அறிந்து நம்மளால் அறியாமல் இருக்க முடியும். அப்போது நான் அறியாதவன், எதையும் தெரியாதவன்றதோ இல்லை சுகம் இல்லாதவன்றதோ இல்லை செத்து போயிடுறதோ என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என் ஸ்வரூபம் இல்லை, என் ஸ்வரூபம் அது கிடையாது. என் ஸ்வரூபம் நான் நித்தியம், நான் சத்தியம், முக்காலத்திலும் இருக்கும் அழிவில்லாத வஸ்து நான். அப்புறம் நான் சுகஸ்வரூபி, அனந்தம், நான் எல்லையற்ற முழுமையாக இருப்பதனால் எனக்கு துக்கத்துக்கு காரணமே இல்லை, பூர்ண திருப்தி என் ஸ்வரூபம். அப்புறம் நான் அறிந்தவனும் இல்லை, அறியாதவனும் இல்லை. அறிந்தவனாக அறியாதவனாக இருப்பதற்கு அடிப்படையான என்னவா இருக்கணும்? சித்து, சைத்தன்யம், ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸாக இருக்கணும். அதுதான் நான். இந்த உண்மையை தான் வேதாந்தம் முதல்ல சொல்லுது. அதுக்கு தான் சச்சித் அனந்தம் தான் ஆத்மாவுனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுது. ஆத்மா என்னன்னா சித்து, கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் அந்த நான் சித்து, அதை நான் புரிஞ்சுக்கிட்டாலும் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்? நான் சத்து இல்லைன்னு நினைக்கிறேன், அழிந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன், நான் அறியாதவன், எல்லை உடையவன் நினைக்கிறேன். அதனால அந்த சித்துக்கு சத்தியம் அனந்தம்ன்ற ரெண்டு அதனுடைய ஸ்வரூப விளக்கத்தை கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. நான் என்னை யாருன்னு தெரிஞ்சிக்காம என் ஸ்வரூபம் சச்சித் அனந்தமாக இருக்க, நான் இந்த உடலில் வாழற ஒரு சின்ன ஜீவன் அப்படின்னு அறியாமையில் என்னை நான் நினைத்து கொண்டு செத்து செத்து பிழைக்கிற இந்த வாழ்க்கையை வாழும்போது அதற்கு சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும்? என்னை யாருன்னு காட்டி கொடுக்கறத தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்போது பல மார்க்கங்கள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாலும் ஞானம் ஒன்று தான் சொல்யூஷன். அப்போ பக்தி வேற, கர்ம யோகம் வேறையே கிடையாது. ஒருத்தன் நிஜமாவே பக்திமானா இருக்கிறான்னா அந்த இறைவனை சரியா புரிஞ்சுக்க பார்ப்பான். சரியா புரிந்து கொண்டால் அவன் கர்மயோகியா இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படி அந்த எல்லாமாக இருந்து எல்லா வகையிலும் என்னை அருள் புரியும் இறைவனுக்கு அர்ப்பணிக்காம நான் எப்படி வாழ முடியும்? அவர் கொடுக்குற எல்லாத்தையும் பிரசாதமா எடுத்துக்காம எப்படி நான் இருக்க முடியும்? அப்போ ஒரு உண்மையான பக்திமான் கர்மயோகி. கர்மயோகியா இருப்பவன் பக்தி இல்லாமல் அர்ப்பண புத்தியும் பிரசாத புத்தியும் எப்படி வரும்? அப்போ கர்ம பக்தியெல்லாம் வேறெல்லாம் கிடையாது. அப்போது இன்னொன்று சொல்கிறாங்களே சில பேர், இன்னும் இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். என்ன சொல்கிறாங்க? நான் சச்சித் அனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் அதை அனுபவித்து நான் மோட்சம் அடையணும். அப்போ நீ எப்போவுமே அப்படி தான் இருக்க, நீ அப்படி தானே சொல்லுது தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாயின்னு தான் வேதம் சொல்லுது. நீ அதுவாக ஆக்கிக்கோன்னு உன்னை சொல்லலை, அதுவாக நீ ஆக்கப்படுவாயின்லாம் சொல்லலை. அப்போ ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏற்கனவே அப்படி தான் இருக்கேன்னு சொல்லுது. இனிமேல் நான் அதை எதையாச்சும் செய்து அடைய தேவையில்லை. அப்போ இந்த ஞானம் எப்படி பெறப்படுகிறது? கர்மயோகமாக வாழ்ந்து மனம் அந்த அதிகாரித்துவத்தை பெறும் பொழுதுதான் இந்த குருவினிடம் சரணாகதி செய்து, அதாவது புத்தியை ஒரு பிளாங்க் பேஜாக ஒப்படைக்குது. எந்த ஒரு அந்த ப்ரீகன்சீவ் நோஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, அவர் சொல்கிறத வேறு வகையில் புரிந்து கொள்ளாமல் அவர் சொல்வதை நான் அப்படியே புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தியை தயார் செய்து கொண்டு அவரிடம் ஒப்படைத்து அவர் சொல்லி கொடுக்கறத ஸ்ரவணம் முதல்ல கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, சத்து சித்தாதான் இருக்கும், சித்து சத்தாதான் இருக்கும், இப்படிலாம் விளக்கிடுவார். ஆனால் அது எப்படின்னு நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். அது மனனம். அது நமக்குள்ளேயே அதை நாம் விளக்கி கொள்ள பார்க்கணும். திருப்பி திருப்பி அவர் சொன்ன விளக்கங்களின் வழியே உள்ளே போய் விளக்கி கொள்வது மனனம். எப்போ எல்லா சந்தேகங்களும் நீங்கி, அந்த சின்ன சம்சயம் எல்லா சந்தேகங்களும் நீங்கி போய் புரிதல் அங்கே ஸ்திரமாகி விட்டதோ, அது வாழ்க்கையில் அதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம்.
அப்போ நம்ம நிதித்தியாசனம்னு அதை அந்த கற்றுக்கொண்ட விஷயத்த எப்போ நான் இந்த உடல்ல மனம் இல்லாம ஒரு கான்ஷியஸ்னா இருக்கேன்ட்டு மெடிடேஷன் பண்ணுவோம். நான் மெடிடேஷன் பண்ணாதான் மோட்சம், நீ தெரிஞ்சுக்கிட்டா மோட்சமே இல்லை, அப்படிதான் அடையப்படணும்ன்றதெல்லாம் கிடையாது. அதை தான் நம்ம குருநாதர்கள் சொல்றாங்க. ஞானமேவ மோட்சம், அறிவதே தான் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சுந்தரகாண்டம் உள்ள போவோம். சுந்தரகாண்டத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஹனுமன் வந்து சீதா பிராட்டியார் திருப்பி போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. பயந்து போயிடுறாரு, லங்கை எரிச்சுட்டோமே, சீதையும் எரிச்சுட்டோமோன்னு பயப்படுறாரு. அப்புறம் அவருக்கு வந்து மேலுலக வாசிகள் அந்த சாரணர்கள்ன்றவங்க பேசுறது காதுல கேட்குது. இப்படிப்பா லங்கையே அழிஞ்சும் சீதை இருக்கிற இந்த சிம்சுபா மரமும் அவளும் பத்திரமா இருக்காங்களே அப்படின்ட்டு கேட்ட உடனே அவரும் யோசிக்கிறாரு, என்னோட வாளே என்னை எரிக்காதது அவர்களுடைய அருளால், அவர்களை போய் கற்பு தீயா இருக்கிற அவங்கள போய் இந்த தீ எரிச்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி தைரியமா போயிட்டு அவங்க பாதத்துல ஆசீர்வாதம் பண்ணி மீண்டும் சீதைக்கு பயம் வருது. ஒரு நாள் இருந்துட்டு போய் அன்பனே, இப்படி திரும்பி வர வரைக்கும் நான் இருப்பேனா தெரியலன்னு அழறாங்க. திருப்பி அதே மாதிரி அழறாங்க. அதுக்கப்புறம் சந்தேகங்கள் வருது, எப்படி நீங்க கடலை கடந்துடுவீங்க, இவ்வளோ பெரிய நீ பறந்துட்ட, இந்த கருட பகவான், வாயுதேவன், நீ உங்க 3 பேரை தவிர்த்து இதை பறக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லையே, எப்படி வருவீங்க? திருப்பியும் அவர் நல்லபடியா அவர்களுக்கு மனசுல அமைதி வரா மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், என்னை விட பராக்கிரமசாலிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க, வானரர்கள்ல எல்லாரும் பறக்கக்கூடியவர்கள், நாங்கள் வருவோம், உங்களோட துக்கத்துக்கு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாரு. அவர் மனசுல ஒரு உற்சாகம், வந்த வேலையை திருப்திகரமாக முடிச்சுட்டு சீதா அம்மாவையும் பார்த்துட்டு ராவணன்ட்டையும் பேசிட்டு லங்கையை ஒரு கலக்கிட்டு கிளம்புறாரு. அப்போது இப்போ வந்து அரிஷ்ட பர்வதம்ன்ற ஒரு மலை, அங்கே கிளம்பும் போது மகேந்திரகிரி, இங்கே அரிஷ்ட பர்வதம்ன்ற மலை. இப்போது சுந்தரகாண்டமே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ராமாயணத்துலேயே வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய காண்டம். அதனால எல்லா விஷுவலாக எல்லாமே நம்மளுக்கு வந்து விளக்கியிருப்பார் வால்மீகி. இந்த அரிஷ்ட பர்வதம்ன்ற மலை அப்படியே கருநீளமாக இருக்குது. அதில் இருக்கிற அடர்த்தியான மரங்கள்னால கருநீளமான அந்த மலை, அதோட உச்சி அப்படியே அந்த ஆகாயத்தோட மறையுது. அது மேலே உச்சியில் நீண்டு மரங்கள் வளர்ந்துருக்கிறத பார்த்தா அந்த மலை கையை தூக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கான். அதில் கனிம பாறைகள்லாம் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு ஷைன் ஆகிறது வந்து அது கண் இருக்கிற மாதிரி இருக்கான். அதில் ஓடுற அருவிகளுடைய சப்தம் வந்து அந்த மலை ஏதோ உயிரோடு இருந்து வேத அத்தியனம் பண்ணுற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட அந்த மலை, இந்த அரிஷ்ட பர்வதத்தின் மேலே ஏறி அவர் உருவத்தை பெருசாக்கி திருப்பி இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி இந்த கரைக்கு வருவதற்கு அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த அரிஷ்டம் அப்படின்னாலே வந்து துரதிர்ஷ்டம், கஷ்டகாலம்னு அர்த்தம். அதை அமுக்கி அதிலிருந்து அவர் தாவுறாருன்றது வந்து ஒரு சிம்பாலிக். இது அந்த 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 கஷ்ட காலம்ன்றது முடியுது, ராமருக்கும் சீதைக்கும் எல்லாருக்கும் கஷ்ட காலம் முடியுதுன்றது ஒரு இதுவாக காட்டி அதுலேருந்து அவர் தாவுறாரு. தாவி இப்போ வால்மீகி சொல்கிறாரு, இந்த இந்த சமுத்திரத்தை, கொடூரமான இந்த சுறா மீன்கள்லாம் இருக்கிற இந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு ஆகாயம்ன்ற சமுத்திரம் வழியாக அவர் போகிறாராம். ஆகாயம்ன்றதே வந்து ஒரு பெரிய கடல் மாதிரியும், அதில் இருக்கிற அந்த காற்றின் அலைகளே அலைகளாகவும், இந்த நிலா வந்து ஒரு தாமரை பூ மாதிரியும், அந்த சூரியன் வந்து ஒரு இந்த நீர்க்கோழி மாதிரி, அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் சுவாதி, இந்த திருவோணம் நட்சத்திரங்கள்லாம் அன்னப்பட்சி ஹம்ச பட்சிகள் மாதிரியும் இது ஒரு வழி இருக்குது. இந்த பிளானட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சனி பகவான் சுக்கிர பகவான்லாம் பார்க்குறதுக்கு வந்து முதலைகள் மாதிரி இருக்காங்களாம். இப்படிப்பட்ட இந்த ஆகாய மார்க்கமாக, அந்த ஆகாய மார்க்கம்க்கு இன்னொரு இதுவும் இருக்குது. ஏன்னா சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் ஸ்லோகமே எப்படிப்பட்ட ஆகாய மார்க்கமாக ஹனுமன் போக எத்தனைப்பட்டார்னா, எந்த மார்க்கத்தில் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் அவங்கெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த மார்க்கமாக போனார். இப்போ இந்த மார்க்கம்ன்றது என்னன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்லோர்கள், நம்மளோட வாழும் பெரியோர்கள் எந்த மார்க்கத்தில் இருக்காங்க, ஞான மார்க்கம், அந்த மார்க்கத்தை குறிக்கிறார். திருப்பி அதே மார்க்கம் வழியாக அவர் அந்த துக்க நிவாரணம் செய்வதற்காக ராமரை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இடி முழக்கம் போல கர்ஜனை செய்து கொண்டே பறக்கிறாரு. அவருடைய கர்ஜனை 10 திசைகளிலும்
நம்ம 8 திசைன்னு சொல்லுவோம். கீழே நின்றுட்டு இருந்தா 4 ப்ளஸ் இந்த இன்னொரு 4 8. இவர் மேலே பறக்கிறதுனால மேல் கீழும் சேர்த்து 10. 10 திசைகளிலும் அந்த கர்ஜனை இடி முழக்கம் செய்து கொண்டு அப்படியே அந்த வானத்தையே அவர் சாப்பிட்டுருவார் போல இருக்கு. அப்படி ஒரு உற்சாகத்தில் போறாரு. போய் அந்த சப்தம் வந்து அவர் இப்போ வராரு, அந்த மகேந்திரகிரியை பார்க்குறாரு. வழியில் அந்த மைனாக்க மலை இருந்தது இல்லையா, அந்த கடல்ல, அதுக்கு வேற தட்டி கொடுத்துட்டு அப்படியே போறாரு சந்தோஷத்துல. அப்போ இவருடைய கர்ஜனை வந்து அங்க கடல் கரையில காத்துக்கிட்டு இருக்கிற அங்கதன், அதுக்கப்புறம் அந்த ஜாம்பவான் மற்றும் எல்லா வானர்களுக்கும் கேட்குது. இப்போ ஜாம்பவான் சொல்றாரு, இது ஹனுமன், அவன் வெற்றி கண்டுட்டான், பல விதங்களில் வெற்றி கண்டுட்டான், இல்லாட்டி இப்படி அவன் ஒலி எழுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அங்கே இருக்கிற இடத்துலேருந்து தாவி 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 அந்த கரைக்கு மகேந்திரகிரி மலையின் அடிவாரத்துக்கு ஓடி வராங்க. இவரும் வந்து லேண்ட் ஆகிறாரு. இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச இலைகள் மலர்கள் எல்லாம் வச்சு கொடி மாதிரி அசைத்து அவரை வரவேற்கிறாங்க. ஓன்னு ஒலி எழுப்பி அவர் வந்து இறங்கி அப்படியே அவரோட அந்த பெரிய ரூபத்தில் வரும்போது எல்லாம் கை கூப்பி வணங்கி அவருக்கு பழங்கள் கனிகள்லாம் கொண்டு உபசரணை செய்கிறாங்க. அவர் நேராக வந்து ஜாம்பவான் மற்ற பெரியவர்கள், அங்கதன் யாருன்னா வாலியினோட மகன், அவன் தர்மவான். அவனை தான் வந்து இந்த தெற்கு புறமாக சீதையை தேடி வந்தவர்களுக்கு தலைவனா அனுப்புறாரு சுக்ரீவன் சித்தப்பா. அண்ணனை கொன்று தான் அந்த இடத்த எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் மகன் வந்து இவருக்கு வந்து லாயலாக இருக்கார். இந்த அங்கதன் இவங்களெல்லாம் போய் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறாரு ஹனுமன். நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லார் முகத்துலேயும் வந்து வெற்றின்னு தெரிஞ்சிருச்சு சொல்லுப்பா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா. எல்லாரையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, கண்டேன் சீதையை கண்டேன் கூட சொல்லலை, கண்டேன் திருஷ்டோ சீதைதி, பார்த்துட்டேன். ஏன்னா தேடுறாங்கல்ல, சீதை எங்கன்னு, அப்போ பார்த்துட்டேன்னு தானே சொல்லணும் ஃபர்ஸ்ட். பார்த்துட்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த வானரங்கள்லாம் வந்து இப்போ நம்ம எல்லாம் இந்த மேட்ச்சில் ஒரு 6 அடித்தா எப்படி கத்துறாங்க ஸ்டேடியம், அதே மாதிரி அவங்களாம் இந்த ஓன்னு கத்துறாங்களாம், இன்னொருத்தர் ஓன்னு பதில் கத்துறாங்களாம். அதுக்கப்புறம் வாளால் அடித்து சத்தம் பண்ணுறாங்களாம். அப்புறம் ஊன்னு கத்தி இதில் ஒலை கொட்டுறோம்ல அந்த மாதிரி கொட்டி அப்படிலாம் சத்தம் எழுப்புறாங்களாம். எழுப்பி எல்லாரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அனுமன் அங்கதன் கையை பிடிச்சி போய் உட்கார வச்சு ஜாம்பவான் எல்லாரும் உட்கார்ந்துருக்க அவர் வந்து சொல்கிறாரு, பார்த்துட்டேன், லங்கையில் ராவணன் தான் சிறை வச்சிருக்கான் சீதையை, அவங்க ராமனே நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஜாம்பவான் சொல்கிறாரு, சொல்லி எப்படி போன, ராவணன் என்ன கொடுமைப்படுத்துறானா, ராவணனை பார்த்தியா, இன்னும் யாரும் பிடிக்க வரலையா, எல்லாம் தெரியணும் இல்லையா. அதனால கேட்குறாரு, நீ நிதானமாக யோசித்து செயல்படுறவன் நன்மானே, நீயே நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லு, அதுக்கப்புறம் எதை நம்ம அங்கே போய் சொல்லலாம், எதை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலான்றதையும் சொல்லிடு, அடுத்து என்ன பண்ணுன்றத நீ சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தோம்னா வால்மீகி ஜாம்பவானை, அங்கதனை, ஹனுமனை, சுக்ரீவனை எல்லாரையுமே சொல்லின் செல்வர்னு பாராட்டுறாங்க. அவர்கள் வானரர்களாக இருந்தாலும் நிதானமாக எங்கே எப்படி பேசணும்னு யோசித்து பேசுகிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அந்த வாக்பலம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போது ஹனுமன் வந்து சொல்கிறாரு, இப்போ இந்த சுந்தரகாண்டத்திலேயே வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சுந்தரகாண்டத்தை படித்தாலே முழு ராமாயணத்தை படித்தா மாதிரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹனுமன் வந்து சீதையை சந்திக்கும் பொழுது அவர்கள் மனசில் வந்து நம்பிக்கை உண்டு பண்ண ராமகாதையை ஃபுல்லாக சொல்கிறார். தசரதரின் புத்திரன்னு ஆரம்பித்து சொல்கிறார். சீதையும் நான் யாருன்னு சொல்லும் பொழுது ராமரையோட கதையை சொல்கிறாங்க. திருப்பி அனுமன் போயிட்டு ராவணன் முன்னாடி நிற்கும் போது ராமருடைய அந்த இஷ்வாகு வம்சத்தின் கதையை சொல்கிறார். இப்போ ராமாயணம் 3 தடவை உள்ளே வந்துடுது. அப்புறம் சுந்தரகாண்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம பேசின அந்த மொத்த சுந்தரகாண்டத்தையும் அனுமன் இங்கே வந்து ஜாம்பவான் அங்கதனுக்கு முழுமையாக சொல்கிறார். ஆரம்பத்துலேருந்து சொல்கிறார், நான் தாண்டி போகிறத பார்த்தீங்க இல்லையா, அப்போ வழியில் இந்த மலை வந்தது, ஒரு சிம்ஹிகான்னு ஒரு இதுவும் சுரசான்ட்டு ஒரு தடையும், 2 அசுர ரூபத்தை வந்து தடை செய்தார்கள். அப்புறம் வந்து அங்கே லங்கான்ற தேவி வந்தா. அவர் சொல்லும் போது அவரோட இஃபெக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறார் ட்ராமா. அப்படியே நான் பார்த்து வெளிறிட்டேன், அப்புறம் யோசிச்சு இப்படி செஞ்சேன் அப்படிலாம் அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து லங்கைக்குள்ளே போய் தேடி போயிட்டு சீதை கிடைக்காம துக்கப்பட்டதையும் அந்த உற்சாகம் இழந்து போய் திருப்பி உற்சாகப்படுத்தி கொண்டு அந்த அசோகவனத்தில் பார்த்ததை, அப்புறம் அவர் சீதையினுடைய நிலையை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறார்.
அவங்க எப்படிப்பட்ட மன துக்கத்தில் இருக்கிறாங்கன்றத அந்த துக்கத்தை தெளிவாக விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடி அதை விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து அந்த அசோக வனத்தை அழித்து அந்த ஒருத்தராக வந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 80,000 கிங்கரர்கள் வந்தாங்க, ஜம்பு மாலி வந்தான், அதுக்கப்புறம் 7 மந்திரி குமாரர்கள், 5 படைத்தலைவர்கள், அக்ஷயகுமாரன், இந்திரஜித்துன்னு ஒருத்தராக இப்படி அவர் வென்று பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ராவணன்கிட்ட பேசி ராவணன் மரண தண்டனை விதித்து அதற்கு வந்து விபீஷணன் வந்து எப்படி தடை சொல்லி அதுக்கப்புறம் வாலில் வந்து தீ வச்சதோடு அதை நிறுத்திக்கிட்டு அந்த இலங்கையே அழித்துட்டு அப்புறம் எப்படி பயந்து போயிட்டு அப்புறம் திருப்பி போய் சீதையை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன்னு முழுமையாக சொல்கிறார். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஜாம்பவான் கேட்குறாரு, நீயே சொல்லு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது அனுமன் என்ன சொல்கிறாரு, அப்போது அந்த படையில் இருக்கிற அத்தனை பேரோட வலிமை ஒன்றொன்றா விவரிக்கிறாரு, யாரால் என்னெல்லாம் செய்ய முடியும்ன்ட்டு. ஏன்னா இவர் வாயு மைந்தன் மாதிரி அஸ்வினி குமாரர்களுடைய மைந்தர்கள் 2 பேர் இருக்காங்க, ஒரு ட்வின்ஸ் வானரர்கள் இருக்கிறாங்க, அவங்க பயங்கரமான வலிமை உடையவர்கள், பல தபஸ் இருந்து வரம் பெற்றவர்கள், யாராலையும் ஜெயிக்க முடியாதவர்கள். இப்படிப்பட்டவங்களாம் நம்ம இருக்கும் பொழுது நான் ஒருத்தனே லங்கையை அழித்து சீதை அம்மாவை கூட்டிகிட்டு வர முடியும், இல்லை அங்கதன் ஒருத்தனே போய் இதை பண்ண முடியும், இல்லை அவங்க 2 பேரை அனுப்பிச்சு இல்லை நம்ம எல்லாரும் போயே பண்ணிட முடியும், நம்ம போய் சீதையை கூட்டிகிட்டு வந்துடுவோமே, அவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கதனும் வந்து ஆமாம் எனக்கும் சரின்னு படுது, ஏன்னா நம்ம போய் ராமர்கிட்ட சீதையை பார்த்துட்டோம் இவ்வளோ சொல்லிட்டு வெறும் கையோடு எப்படி ராமரை போய் பார்க்குறது, அவங்கள கூட்டிகிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி அங்கதன் சொல்கிறான். அப்போது ஜாம்பவான் தான் சொல்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான், கூட்டிட்டு வான்னு ராமர் நம்மளை சொல்லலை. சீதை எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ராமராக போயிட்டு அங்கே ராவணனை கொன்று சீதையை மீட்டாதான் ராமருக்கு பெருமை அழகு, இதுதான் சரி, அதனால நம்ம போய் சொல்லுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு உடனே அங்கேருந்து எல்லாரும் ஆகாய மார்க்கமாக தான் எல்லாரும் பறந்தே போகிறாங்க. எல்லாரும் பறந்து கிஷ்கிந்தையை நோக்கி போகிறாங்க. கிஷ்கிந்தை பக்கத்தில் வரும் பொழுது அந்த இடத்துல கீழே இறங்குற இடத்துல அங்கே வந்து ஒரு மதுவனம் இருக்குது. இந்த மதுவனம் நிறைய பழங்கள் கனிகள் நிறைந்த ஒரு அழகான வனம். இந்த வனம் வந்து சுக்ரீவனுக்கும் அந்த வாலிக்கும் அவங்க வம்சத்துக்கும் அவங்களோட தந்தைக்கே அது வந்து இந்திரனால் வழங்கப்பட்ட வனம். அது யாரும் வந்து அந்த இடத்த வந்து ருசிச்சிட முடியாது, பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஒரு வனம். இந்த வனத்தில் இறங்கிட்டு இந்த வானரங்கள்லாம் வந்து அங்கதன் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, இதுக்கெலாம் கொஞ்சம் களைப்பாறணும், கொஞ்சம் மது அருந்திக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கதன் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாம் மது அருந்துனா மனிதர்களே வானரங்கள் ஆயிடுறாங்க. அப்போ வானரங்கள் சொல்லவே வேண்டாம். அப்போது ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே வால்மீகி சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க பண்ணுறது பாட்டம் கூத்து கும்மாளமும் சிரிப்பும் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறதும் இப்படி தான் இந்த வானரங்கள் இருக்கிறது இப்போ பண்ணுறாங்க. அப்போது அந்த மதுவனத்தின் காவலர்கள்லாம் ஓடி வராங்க. ததிமுகன் ஒருத்தர் இருக்கான், அவங்களுடைய ஆட்கள்லாம் வராங்க. அவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. யாரையும் இவங்கெல்லாம் வந்து வானர சேனை, இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த கொண்டாட்டத்தை வந்துட்டு இவங்க வேற என்ன பண்ணுறாங்க, அவங்கள அடித்து கேலி வேற பண்ணுறாங்க, இவங்களை நையாண்டி பண்ணுறாங்க அந்த பாதுகாவலர்களை. அதுவும் அதுவும் சொல்கிறாரு, எல்லாம் எப்படி பண்ணாங்களாம், அவங்களோட பேக் சைடை காமிச்சு ஆட்டி பண்ணாங்களாம். இப்போ இவங்களாம் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு கோவப்பட்டு ததிமுகன்ட்ட ஓடுறாங்க. ததிமுகன் என்ன பண்ணுறான், ஆளெல்லாம் கூட்டிகிட்டு கையில் மரம் தடியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அடித்து இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஒன்றும் பட முடியல. திருப்பி அங்கதனே எதிர்க்க வந்து, ஏன்னா ஹனுமன் சொல்லிடுறாரு தடை பண்ண வராங்க இவங்கெல்லாம் களைப்பாறட்டும்னு சொன்னோன்னு, ஹனுமன் நம்மளுக்கு எவ்வளோ செஞ்சிட்டாரு, நம்ம வந்து ஹனுமனுக்கு இது ஒன்றையாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சண்டை போட்டு ததிமுகன் அவனோட மாமா அது கூட தெரியாமல் அடித்து போட்டுடுறான். இந்த ததிமுகன் கிளம்பி ஓடுறான். எங்கே திருப்பி சுக்ரீவன் கிட்ட ஓடுறான். இப்படி ஆயிடுச்சு, இவரோட வனம் நம்மளால் பாதுகாக்க முடியலேன்ட்டு பறந்து போய் அங்கே சுக்ரீவனை தேடும்போது சுக்ரீவன் ராமர் லக்ஷ்மணர் வந்து ஒரு பறந்த வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே இறங்கி அவர்கிட்ட ஓடில் போய் காலில் விழுந்து சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான். சுக்ரீவன் என்ன ஆச்சு எழுந்துரு அப்படின்னு. இந்த மாதிரி அங்கதன் தலைமையில் ஒரு சேனை உள்ளே வந்து மது அருந்தி வனத்தையே சேதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சுக்ரீவன் பார்க்குறான். அப்போ லக்ஷ்மணர் கேட்குறாரு,
ஏதோ ஒரு தோட்டக்காரன் மாதிரி பேசுகிறானே, எந்த வனம், என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு. அப்போது சுக்ரீவன் பார்க்குறாரு, பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் தான் அவ்வளோதான் சொல்கிறாரு, அவர் ஒன்றுமே கேட்கல. ராமரும் லக்ஷ்மணனை பார்த்து, உங்கள் சோகத்தை விடுங்க, பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வனத்தில் வந்தவங்க தெற்கு திசையாக தேடி போனவங்க, அவங்க பிராட்டியை கண்டுபிடிக்காம என்ன ஆளுங்களை எனக்கு தெரியும். ஏன்னா கொடுத்த கெடுகாலம் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துக்குள்ளே வரலன்னா அவங்க என் முகத்தை கூட பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதை செஞ்சது ஹனுமன் தான் அதையும் சொல்லிட்டு அந்த ததிமகனை பார்த்து, ஒன்று நீ வந்து அவங்க செஞ்சதை மன்னிச்சிடு, அவங்க எல்லாம் நல்லது தான் செஞ்சுருக்காங்க, நான் அவங்கள இமீடியட்டாக பார்க்க சொல்கிறேன்னு போய் சொல்லணுன்னு வந்த வேகத்துலேயே அவன் போகிறான். போய் அங்கதன் கிட்ட, நீ இளவரசன், உனக்கு இது உரிமை இருக்குது, உங்கள் சித்தப்பா வந்து எனக்கு புரிய வச்சுட்டாரு, அவனுடைய அந்த இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா, அந்த காரியத்தை நிறைவேற்றலைன்னா அவன் அந்த உரிமை எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒன்று எனக்கு புரிய வச்சுட்டாரு, நீ எவ்வளோ வேணுமோ இங்கே களைப்பாரிக்கோ, அவர் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கதன் பார்க்குறான். அதுக்குள்ளே எல்லாம் வந்து இங்கே போதை தெளிஞ்சு அவங்க குடித்ததெல்லாம் வெளில போயிடுச்சு, போதை தெளிஞ்சு எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது அங்கதன் கேட்குறான், நம்ம தேவையான அளவு களைப்பாரிட்டோம்னு நினைக்கிறேன், மது அருந்திட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம அடுத்து போய் அங்கே சொல்ல வேண்டிய வேலை இருக்குது, கிளம்புவோமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் உங்கள் கையில் விடுறேன் அப்படின்றார். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லா வானரங்களும் தேடி, அதனால நான் சொல்கிறேன், நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா விட்டுடுறேன் அப்படின்னு. அப்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எந்த ராஜாவாவது இப்படி கேட்பானா, நீ தான் கேட்ப, அதனால் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம், போகலாம் வா அப்படின்றாங்க. உடனே எல்லாம் கிளம்பி அங்கேருந்து அதே மாதிரி இந்த கோஷம், சந்தோஷ கோஷத்தில் எல்லாரும் பறந்து வராங்க. அதுக்குள்ளே சுக்ரீவன் நீங்கள் பார்த்து ராமர் லக்ஷ்மணர்கிட்ட, கண்டிப்பாக பிராட்டியை பார்த்துட்டாங்க, உங்கள் கவலைகளை விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்கே தைரியம் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கணுன்னு அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்து ஹனுமன், அங்கதன் இவங்கெல்லாம் முன்னாடி வர, மற்ற வானர்கள் பின்தொடர்ந்து வராங்க. அப்போது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, சீத்தை பார்த்து கண்டேன், சீதையை தான் திருப்பி எல்லாம் அதே அந்த வாக்கியம் சொல்கிறாங்க. ராம லக்ஷ்மணர் அவங்க சந்தோஷத்தை தன் கண்ணாலேயே ஹனுமனுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த பாதத்தில் விழுந்து கண்டேன் சீதைன்னு சொன்ன அந்த ஹனுமனுக்கு அவங்களுடைய அந்த நன்றி உணர்ச்சியும் அவர்களுடைய அந்த பாராட்டும் அந்த கண்ணிலேயே தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விவரமாக சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அங்கதன் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிராட்டியை வந்து இந்த ராவணன்ற ஒருத்தன் தான் வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ராமர் வந்து கேட்குறாரு, சீதை எப்படி இருக்கா, ஒரு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் எல்லா குரங்குங்களும் அனுமனை முன்னாடி தள்ளுதுங்க, நீ சொல்லு அப்படின்னு. அப்போ தான் அவர் வராரு. வந்துட்டு அந்த சீதை இருக்கிற அந்த திக்கை நோக்கி நமஸ்காரம் செஞ்சுட்டு, ஏன்னா அவருக்கு வந்து சீதை மேலே அப்படி ஒரு பக்தி வந்துச்சு. அவங்கள பார்த்து அவங்களோட பேசினது, அவங்களுடைய அந்த தபஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள் மேலே அப்படி ஒரு பக்தி. ஸோ அந்த பக்தியில் வந்து நமஸ்கரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போது இந்த மாதிரி நான் லங்கைக்கு 100 யோஜனை தூரம் தாண்டி போனேன், கடல் தாண்டி அந்த சைடு ஒரு அங்கே வந்து பெரிய அரக்கிகளால் சிறை வச்சிருக்கான். அவர்கள் சீதை பிராட்டி வந்து அவர்களுடைய மனம் முழுதையும் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டு உங்களையே நினைச்சுக்கிட்டு அவர்கள் வந்து அந்த ராவணனை உதாசீனப்படுத்திக்கிட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உயிரை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, உயிரை விடுறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. அவங்க கட்டாந்தரையில் படுத்துட்டு சாப்பிடாம உடல் மெலிந்து போய் உடல் கருத்து போய் தலையை பின்னிக்காமல் இப்படி சும்மா இப்படி கொண்டை போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு உடுத்தியிருந்த அதே புடவையில் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு வந்து துக்கம்ன்றதே இல்லையோ அவங்க துக்கத்தின் சொரூபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அப்புறம் வந்து அந்த சீதையின் நிலையை தான் ராமர்கிட்ட பேசும்போது சீதையின் நிலையை மட்டும்தான் அனுமன் சொல்கிறாரு. அவருடைய சாகசங்கள் ஒரு வார்த்தை கூட அங்கே கிடையாது. அங்கே என்ன சொல்லணுமோ ராமர்கிட்ட சீதை என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அதை தான் சொல்கிறேன். ஒரு காக்காசூரன் கூட நடந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. உங்ககிட்ட அவங்களுடைய மனநிலையை இப்படி விவரிக்க சொன்னாங்க அப்படின்னு விவரிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சூடாமணியை எடுத்து இதை கொடுத்து, நீங்கள் ஒரு நாள் அந்த சித்திரக்கூடத்தில் அவர்களை நெற்றி திலகம் அழிந்த போது சிவப்பு கல்லை எடுத்து கன்னத்தில் வச்சு விட்டீங்க நெத்திக்கு பதிலாக, அதை ஞாபகப்படுத்தி இதை கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறாரு. கொடுத்தோன்னே அந்த சூடாமணி
பார்த்த உடனே ராமருக்கு அங்கே சீதை சொல்லுவாங்க, இதை பார்த்த உடனே ராமருக்கு என்னையும் என் தகப்பனாரையும் அவர் தகப்பனாரையும் ஞாபகத்துக்கு வரும்னு. அதே மாதிரி ராமர் இங்கே சொல்வார். அந்த கையில் வாங்கிட்டு அதை பார்த்தோன்னே அவர் விக்கி விக்கி அழுவார். லக்ஷ்மணனை பார்த்துட்டு சுக்ரீவனை பார்த்து சொல்வார், இது வந்து என் கல்யாணத்தப்போ என் மணியினுடைய அப்பா ஜனகர் வந்து அவளுக்கு கொடுத்தாரு. இது வந்து கடலில் கிடைத்த ஒரு அபூர்வமான ஒரு மணி. பல யுகங்களாக பல மேலுலகவாசிகள் எல்லாம் இதை வந்து வைத்து பூஜித்து வந்த ஒரு மணி இது. இதை இந்திரதேவன் ஜனகருக்கு ஒரு யாகத்துல பரிசாக கொடுத்தான். இதை அவர் சீதைக்கு கொடுத்து, சீதை இங்க இவ்வளோ அழகா இருக்கே, சீதையோட கூந்தல்ல இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவள் ரொம்ப மென்மையானவள், ரொம்ப இனிமையா பேசுவா, அனுமனே என்ன சொன்னா சொல்லு அப்படின்னு சொன்னேன்னு அவர் சொல்றாரு. அந்த காக்காசூரன் கதையை சொல்றாரு. அப்போ அந்த காக்காவுக்கு மேல பிரம்மாஸ்திரமே ஏவுனீங்களே, இந்த அரக்கர்கிட்ட என்னை விட்டு வச்சிருக்கீங்களே, இன்னும் நீங்க என்னை காப்பாற்ற வரலையா அப்படின்னு அவங்க சொன்னதை சொல்றாரு. அந்த லக்ஷ்மணனாவது அண்ணாட்ட ஒரு ஒரு இதை கேட்டுட்டு, அண்ணா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு அவனே ஒரு ஆளா வந்து என்னை காப்பாத்திருப்பானே, அவனும் வரலையா? இவங்க இப்படிப்பட்ட ஒரு இந்த உலகிலையும் எதிர்க்க முடியாத 2 வீரர்கள்னா இவங்க 2 பேரு. இவங்க இருந்தும் என் துக்கம் நிவாரணம் ஆகலைன்னா இது என் துரதிர்ஷ்டம்னு சொல்லி அழுது 1 மாதம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட உங்களுடைய மன கஷ்டத்தையும் நினைச்சு வேற அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உடனடியா கடல் கடந்து போனோம் அப்படின்னு ராமர்கிட்ட ஹனுமன் சொல்றாரு. இப்போ ராமர் வந்து திருப்பி திருப்பி கேட்கிறாரு, சீதை பேசினதை சொல்லு. ஒரு தண்ணியால தவிச்சனுக்கு தண்ணி கிடைக்கும் போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு. எப்படி ஒரு நோயாளி மருந்தை வச்சே உயிரை காப்பாத்திட்டே போவானோ அந்த மாதிரி இந்த வார்த்தையை வச்சே நான் என் உயிரை காப்பாத்திக்கிறேன், கொஞ்சம் சொல்லு, அவ பேசினதை திருப்பி சொல்லு அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்கிறாரு. ஹனுமனும் பொறுமையாக சொல்றாரு. சொன்ன பிறகு அப்புறம் இன்னும் தெளிவா சொல்றாரு, எப்படி அவர்களோட மனசை எப்படி பேசி அவர் வந்து அவங்களுக்கு சமாதானம் கொடுத்தாரு, அமைதி கொடுத்தாரு மனசுக்கு. எப்படி வந்து அவங்களோட மனசுல பல கேள்விகள் எல்லாம் வந்தது இல்லையா, எப்படி கடல் கடந்து வருவீங்க அப்படின்லாம். அப்போ வந்து எப்படி வந்து நீ ஒரு அம்பினாலேயே வந்து இந்த ராவணனை கொன்று விட்டு உங்களை ராமர் காப்பாற்றுவாரு, நீங்க கூடிய சீக்கிரமே, நான் இதுதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு, கூடிய சீக்கிரமே இந்த ராவணனை கொன்று உங்களை மீட்க வரும் ராமரை நீங்க பார்க்க போறீங்க, வெற்றியோடு அந்த லங்கை வாசலில் நிற்கும் அந்த லக்ஷ்மணனை பார்க்க போறீங்க, சுக்ரீவனும் வானர படையும் உங்களுக்காக இங்க வந்து சண்டை போடுவாங்க, அவங்கள நீங்க பார்க்க போறீங்க, அயோத்தியில் முடிசூடிய ராமனை நீங்க பார்க்க போறீங்க. அம்மா இது சத்தியம், சத்தியத்தின் மீது சத்தியம் செய்து சொல்றேன், உங்களுக்கு துக்கம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் அமைதி பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுக்ரீவன் ராமர் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்க ஜாம்பவான் வந்து அங்க வழிகாட்டியாகவும் அங்கதன் வந்து நிர்வாகியாகவும் ஹனுமன் வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுபவராகவும் இருக்கிறாங்களோ அங்க வெற்றியை தவிர வேற எதுவும் இருக்காது. ரொம்ப அழகான வாக்கியம். ஏன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கோன்னா, சுக்ரீவன் ஜாம்பவான் வந்து ஞானி, ஒரு பூர்ணமான ஞானம் அங்க வழிகாட்டியாக ஞானத்தின் தெளிவு புத்தியில இருக்க, அந்த அங்கதன் வந்து புத்தி, அங்கதன் ஸ்திரம், அந்த ஸ்திர புத்தி ஞானத்தில் ஸ்திரமாக நிற்கும் புத்தியும், ஹனுமன் கர்மயோகி. கர்மயோகினா யாரு? விருப்பு வெறுப்புகளை கையில் வைத்திருக்கும் மனம், கட்டுப்பாடுடைய மனம் எங்க இருக்கோ அங்க வெற்றியை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கர்மயோகிக்கு இங்க பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, இதுல வந்து எதிர் விளைவுகளே கிடையாது. கர்மயோகத்துல எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு பலன் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா யாகம் எல்லாம் செய்யும் பொழுது சரியா செய்யலைன்னா எதிர்விளைவு வந்துடும், அதை சரியா முடிக்கலைன்னா அது பலனே வராது. ஆனா கர்மயோகம் அப்படி கிடையாது. கர்மயோகம் யஜ்ஞார்த்தமா தான் நான் செய்யறேன், ஒரு யஜ்ஞத்தை செய்யும்படி செய்யறேன், ஆனா எவ்வளவு செய்தாலும் அதன் பலன், ஏன் பலன் என்ன? எனக்கு மனசுத்தம். அப்போ ஒரு கர்மயோகிக்கு அவர் போய் டீ வைக்கிறாரு, டீ நாசம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே வரல, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னுவாரு. ஆனா அவருக்கு அது வெற்றி தான். ஏன்னா எப்போ ஒரு விஷயம் இறைவனுக்கு அர்ப்பண புத்தியில் செய்யப்பட்டதோ, எப்போ அதன் பலன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, அக்செப்டன்ஸ் எங்க இருக்கோ அது வெற்றி. அதுதான் சக்சஸோட டெஃபினேஷன். அந்த செய்த காரியத்தின் விளைவு எப்படி வேணா இருந்துட்டு போகலாம்.
அவருங்க மற்றவங்கெல்லாம் கர்மயோகியா இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் வராது, ஒரு டீயை கூட என்னால் வைக்க முடியாது. அந்த தன்னை பற்றி நொந்து கொள்ளுதல், அந்த டீ வராததை தன் மேலே அந்த ஃபெயிலியரை தூக்கி வச்சுக்குவாங்க. அது இருக்காது. கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ். அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு, எங்கே அந்த ஜாம்பவானும் அங்கதனும் அந்த ஹனுமனும் அலைண்டாக இருந்து வேலை நடக்குதோ அங்கே வெற்றி மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அங்கதன் வந்து சொல்கிறான், ஹனுமனே நீ செஞ்ச காரியம் வந்து எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டுடடா. இது அங்கேயே சொல்கிறான் அவன். ஹனுமன் வந்து இறங்கணுன்னு, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து எங்களெல்லாம் ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிற அப்படின்னு சொல்கிறான். ஏன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போது இந்த ஒரு ஜீவன் வந்து நான் செத்துடுவேன்னு பயந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குரு வந்து ஞானத்தில் முதல்ல என்ன சொல்கிறாரு, உனக்கு அழிவுன்றதே இல்லை. பகவத்கீதையிலையும் பகவான் முதல்ல அதுதானே சொல்கிறாரு, இங்கே இருக்கிற இந்த ராஜாக்களோ நீயோ நானோ இல்லாமல் இருந்ததும் இல்லை, இல்லாமல் போயிடுவோன்றதும் வராது அப்படின்னு சொல்கிறார். இல்லாமன்றதே இல்லைப்பா, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான் நீ அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் இல்லையா. அப்போது அந்த இறப்பு நான் செத்துடுவேன்றத நீக்கி ராமர்கிட்ட போய் சேர்க்கிறவர் குரு. அதை தான் இங்கே அங்கதன் மூலமாக அதை நம்ம பார்க்குறோம். உயிர் பிச்சை கொடுத்து எங்களை ராமர்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்ட அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ராமர் என்ன சொல்கிறாரு அனுமனை பார்த்து, அவர் வந்துட்டு எப்பவுமே ராமர் ராமாயணத்தில் கொஞ்சம் நிறைய வந்து பேசுவார். அப்போ ராமர் இங்கே என்ன சொல்கிறாரு, ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து சீதைக்கு மன அமைதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கண்டிப்பாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ராமனை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்றதோட சுந்தரகாண்டம் முடியுது. ஸோ அடுத்து அந்த யுத்த காண்டம் அதனுடைய ஆரம்பத்தில் ஒரே ஒரு பகுதி ஹனுமான் பற்றி இந்த சுந்தரகாண்டம் ரிலேட்டடாக வர்றதுனால அந்த 2 ஸ்லோகத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ ராமர் என்ன சொல்கிறாரு அந்த ஹனுமனை பார்த்து, ஹனுமனே இந்த இஷ்வாகு வம்சத்துக்கே நீ வந்து நல்ல காலத்தை கொடுத்துட்ட, எங்களை எல்லாம் காப்பாற்றிட்ட, நீ எங்களை எப்படிப்பட்ட பேரழிவில் போயிருப்போம், எங்கள் நாட்டு இளவரசியை என் மனைவியை நான் இழந்துட்டு காப்பாற்றலைன்னா எப்படி எங்கள் வம்சமே அழிந்திருக்கும், எங்களை நீ காப்பாற்றிட்ட, இந்த வம்சத்தையே நீ காப்பாற்றினவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து எப்படி ஒரு சேவகன் இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் தராரு. ஒரு அதம சேவகன் வந்து சொன்ன வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டானா, மத்தியம சேவகன் வந்து சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவானா, கூட ஏதாவது செய்யணுமா அப்படி இப்படின்னு பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்றதுலேருந்தே ஹனுமனை பற்றி என்ன சொல்றாரு, உத்தமன் புருஷோத்தமனாக நீ எப்படி என்ன எவ்வளோ செய்யணுமோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமர் வந்து அந்த ஹனுமனை பார்த்து துடிக்கிறாரு. உனக்கு நான் என்னடா செய்வேன், கர்ம யோகியா எனக்காகவே செஞ்ச, சீதைக்காக ராமருக்காகன்னு போனேன், உனக்குன்னு ஏதாவது செஞ்சியா, நீ வந்த பலனையும் வந்து பிரசாதமாக ஏற்றுட்டியே, உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு அந்த தவிச்ச ராமர் சொல்கிறாரு, நான் என்னுடைய ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் இங்கே நிற்கிறேன், எனக்குன்னு இருக்கிறது இந்த உடல் தான் அப்படின்னு போயிட்டு அவர் கட்டி அணைத்து கொள்கிறார், ஆலிங்கனம் செய்கிறார். இதை நம்ம ஒரு கர்ம யோகிக்கு இறைவனையே பக்தி செய்து அந்த இறைவனுக்கே அர்ப்பணமாக வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு அந்த குரு வந்துட்டு அந்த இறைவன் வேற எங்கேயோ இல்லை, நீயா உனக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள நீ எதை நான் சொல்றியே அதே அவர் தான் அப்படின்னு சொல்ல, அந்த ராமரே தான்ப்பா உனக்குள்ள இருக்கிறாரு, அந்த ராமர் எங்க நெஞ்ச தொட்டு நான் சொல்லும் போது எதை சொன்னாரோ அதுதான் உனக்குள்ள இருக்கிறதும் ராம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறைவனே அந்த கர்ம யோகிக்கு தன்னை கொடுக்குறான்றது தான் நம்ம இங்கே அதில் பார்க்குறோம். இதோட சுந்தரகாண்டம் நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். சுந்தரகாண்டம்ன்றதுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு உண்டு. இந்த ஆந்திரா பகுதியிலலாம் நிறைய பார்த்தோம்னா வீட்டில் அந்த எல்லாரும் அந்த புக்கை வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு கஷ்டமான காலத்தில் அதை பலமுறை பாராயணம் செய்வாங்க. ஏன்னா ஒரு கஷ்ட காலத்தில் துக்க நிவாரணமாக 2 சைடும் ராமருக்கும் சீதைக்கும் துக்க நிவாரணம் கொடுத்ததாக இருப்பதனால அந்த அந்த ராமாயணத்தில் படிச்சுட்டு வரும்போது மனம் எல்லோருக்கும் சோர்ந்து போகும் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது. அப்போ அந்த சோர்வுலேருந்து அப்படியே வெளியில் தூக்கிட்டு வந்து அந்த ஹோப், அந்த நன்னம்பிக்கையை கொடுத்த அந்த காண்டமாக சுந்தர காண்டம் அமைவதனால் எல்லாரும் அதை பாராயணம் பண்ணுறாங்க. அதை படிப்பதே ஒரு ராமாயணம் முழுதும் படித்ததற்கு ஒரு சமமாக இருக்குது. அதை நமக்கு இங்கே அதை சொல்கிறதுக்கு ஹனுமன் சலீசா ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து அது தானாக அமைஞ்சிடுச்சு. அது அப்போது சுந்தரகாண்டத்தில் நம்ம ஹனுமனோட ரொம்ப ஐக்கியமாயிட்டோம். அவர் ரொம்ப நம்மளுக்கு இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் அப்படியே கூடயே இருந்து
அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹனுமன் சலீசாவை ஆரம்பித்து அதை பார்த்தோன்னா ஹனுமன் சலீசால அவரை ஞானியாக குருவாகவே தான் அவர் பாடுறாரு. அது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அழகான வழிகாட்டியாக நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஹனுமன் சலீசா சின்னது, அதை நம்ம உடனே முடிச்சிடலாம் அடுத்த வாரம்.